சிம்மாசனம் அது மன்னர் சிம்மாசனம். காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம். வணக்கம் நேயர்களே, இது காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சி. காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம், கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு. நம்முடைய ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு வேலை உண்டு, ஒரு பயன் உண்டு. கண்ணின் பயன் பார்த்தல், மூக்கின் பயன் சுவாசித்தல், நாக்கின் பயன் பேசுதல், காதின் பயன் கேட்டல் என்பதை போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு பயன் உண்டு, ஒரு வேலை உண்டு. இன்றைக்கு காற்று சிம்மாசனத்தில் நம்மோடு இருக்கின்ற அத்தனை அன்பர்களும் அத்தனை விருந்தினர்களும் மிகவும் அற்புதமான ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கரங்களுக்கு மிகவும் தொன்மையான ஒரு தொழில் என்று கூட சொல்லலாம். அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற அந்த தொழிலால் இந்த உலகமே புனிதம் பெறுகிறது. இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்கள் எல்லோருமே நாகரிகம் பெறுகிறோம், பண்பாடு பெறுகிறோம், கலாச்சாரம் பெறுகிறோம் என்பதுதான் நிஜமான உண்மை. எனவே அப்படிப்பட்ட கலைஞர்கள் யார், அவர்கள் செய்து கொண்டிருப்பது என்ன என்பதை பற்றி இப்போது பேசலாம். இன்றைய விருந்தினர்கள் நெசவு கலைஞர்கள். நெசவோடு சேர்ந்த அத்தனை அன்பர்களும் வந்திருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்திருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம்மா. முதல்ல குட்டி பொண்ணு உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க, உங்க பேரு என்ன, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அறிமுகப்படுத்திக்கோங்களேன். என் பேர் அன்னபூர்ணி. நான் ராமநாதபுரம்ல இருந்து இருக்கேன். நான் பிகாம் சிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன் பிஎஸ்டி காலேஜ்ல. நெசவு தொழில செய்யக்கூடிய ஆடையை வந்து கச்சிதமா தைக்கக்கூடிய தையல் கலையிலிருந்து வந்திருக்கேன். நீங்க வந்து நெசவு தொழில துணியில பண்றீங்களோ இல்லையா, வார்த்தையை ரொம்ப அழகா நெசவு பண்றீங்க. ரொம்ப அழகா இருக்கு. கச்சிதமா செய்யக்கூடியங்கிறதுலயே உங்களோட தொழில் திறமை தெரியுது. நான் செய்யற ட்ரெஸ் எல்லாருக்குமே கச்சிதமா பொருந்துங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்திருக்கிறது. ஆமா, நீங்க? கலாமணிங்க, காமநாயக்கன் பாளையத்திலிருந்து வர்ற தையல் துறையிலிருந்து வர்ற. கைத்தறி துணியில கைத்தறி ஆடையில நீட்டா ட்ரெஸ் பண்றது எப்படின்னு நீங்களும் துணிகளோடு உருவாடுகிற அந்த தொழில் தான். எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? 40 வருஷமா. 40 வருஷமா. அற்புதமான ஒரு புனிதமான பணி இதுதான் நிஜமாவே. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்திருக்கிறது. ஆமா, நீங்க? என் பேர் நந்தினி தேவி, சிறுமையிலிருந்து வரேன். நான் பிகாம் முடிச்சிருக்கேங்க. சாதாரணமா வந்து விவசாய குடும்பத்துல பிறந்தேன். கைத்தறி பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. கல்யாணம் பண்ணி கொடுத்தது அவரு நெசவ இது வச்சிருக்கிறாங்க. கைத்தறி பத்தி தெரியும் அவருக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு கைத்தறி என்னன்னு தெரியும். எனக்கு விவசாயத்து இருந்ததை விட இப்ப வந்து இந்த கைத்தறிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு. நான் கடை வச்சிருக்கோம். வாடிக்கையாளர் வருவாங்க, அதை நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், கடை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப பார்த்துட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி ரொம்ப தயங்கி நீங்க நான் என்ன பேச போறேன்னா எனக்கு தெரியுமோ அப்படின்னு வந்து உட்கார்ந்தா பேர் சொல்லுங்க பானா கிடுகிடுன்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கும் வரவேற்பு. தம்பி, நீங்க? தண்டபாணி, அன்பான தம்பி, சொல்லுங்க. நான் சிறுமுகையிலிருந்து வர்றேங்க. சிறுமுகையில பாத்தீங்கன்னா அப்பா வந்து பேசிக்கா நாங்க விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்பா வந்து இந்த நெசவு தொழில ஒரு அதிகமான விருப்பம் இருந்ததுனால அந்த தொழில போய் அவரு நிறைய கத்துக்கிட்டு பெங்களூர், பனாரஸ் எல்லாமே எல்லா பக்கம் போய் அந்த தொழிலை கத்துக்கிட்டு வந்து சிறுமுகை பகுதிகளில் வந்து பட்டு சேரி அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது. அந்த பகுதியில் வந்து நம்ம ஏன் பட்டு சேலை தயாரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் அந்த தயாரிக்க ஆரம்பிச்சாரு. கோவை டிஸ்ட்ரிக்ட்லேயே அவர் தான் முதல்ல தயாரிக்க ஆரம்பிச்சதுங்க. ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 35 வருஷம் ஆச்சுங்க. இன்னைக்கு அது சிறுமுகை வந்து பட்டு நகரமா மாறி இருக்கு. அதற்கு முழு காரணம் என்னுடைய அப்பா தான். அந்த அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு பையனுக்கும் வந்து அவங்க அப்பா தான் ரோல் மாடலா இருப்பாங்க. அப்படி அதே மாதிரி சின்னதுல நானும் அவரையே பார்த்து நானும் இதெல்லாம் வரணும், என்னால் முடிஞ்ச நானும் இதில் சாதிக்கணும் அவங்க எண்ணத்தினால நானும் நெசவு தொழிலே வந்திருக்கேன். இன்னைக்கு அந்த தொழில ஒரு மாஸ்டர் வீவரா இருந்து அதே மாதிரி கஸ்டமர்ஸ் டைரக்டா நான் மீட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அது தவிர நீங்க எம்பிஏவும் படிச்சீங்க. எம்பிஏ முடிச்சிட்டு அந்த படித்த தொழில் நிறைய பேர் கேட்டது உண்டு. எம்பிஏ முடிச்சிட்டு நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போயிருக்க முடியாதுன்னு கேட்டாங்க. பட் அங்க போயிருந்தாலும் கூட எனக்கு ஒரு ஆத்ம திருப்திங்க இருந்திருக்காது.
என்ன மேனேஜ்மெண்ட்டுங்கிற எல்லாம் ஒண்ணுதான், அங்கதான் போய் பண்ணணுங்கிறது கிடையாது, இருக்கிற இடத்துல அந்த மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும்னு இன்னைக்கு எனக்கு 100 நெசவாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நான் கைட்லைன் பண்ணி அந்த தொழிலை வளர்ச்சி கொண்டு போயிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். உங்களுக்கு இன்னொரு அற்புதமான தகவல் என்னன்னா, விருந்தினர்கள் உங்களுக்கான தகவல். இவர் இவ்வளவு நேரம் பெருமையா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருந்த அப்பாவே இதை உட்கார்ந்துருக்காரு எதிரில. ஐயா வணக்கம். அம்மா வணக்கம். சொல்லுங்க, நீங்க தான் பட்டு தொழில முன்னோடி இந்த கோயம்புத்தூர் அல்லது சிறுமுகை மாவட்டத்துல. சொல்லுங்க ஐயா உங்களை பத்தி. முதல்ல நான் எருமை மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். எருமை மேய்ச்சிக்கிட்டே தனியில நெசுட்டு இருப்பாங்க, போய் உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருப்பேன். அந்த நாடா ஓடி வர்றது பாக்குறதுக்கு ஒரு அழகா இருக்கும். ஆமா, அது அங்கேயும் அது டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் வரும், அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். நாம அந்த வறுமையின் காரணமா அந்த தொழிலை நம்ம கத்துக்க வேண்டிய கட்டாயம் வந்து கத்துக்கிட்டேன். ஆனா என்னைக்கு நான் நெசவு தறியில காலு வச்சனோ அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சாப்பாட்டுக்கு வறுமை கிடையாது. இன்னொரு விஷயத்த பாத்தீங்கன்னா, இந்த 40 வருஷம் 54 வருஷம் வாழ்க்கையில வந்து எனக்கு மிகப்பெரிய நெசவு தொழிலை பத்தி கௌரவப்படுத்தி யாருமே பண்ணாத ஒரு வார்த்தையை நீங்க எழுதின கவிதையின் மூலமா மிகப்பெரிய அளவில் எனக்கு செல்வாக்கு கிடைச்சது. அதுதான் இளையால் உடைகள் நெசவின் கைங்கரியம், ஒற்றை நூலால் உடைகள் நெய்யும் நெசவுகள் ஆச்சரியம், மானம் காத்து ஞானம் சேர்க்கும் நெசவே நம் தெய்வம், தெய்வத்தின் மானம் சேர்த்தே காக்கும் நெசவாளி பெரும் தெய்வம், என்னை பெரும் தெய்வம் ஆக்கிய. நீங்க அந்த கவிதை எழுதி நான் நிறைய இடத்துல பேசும்போது நான் இன்னைக்கு அந்த ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அது இன்னைக்கு லைப்ரரிக்கு வந்திருக்கு. பெருமைகளின் சாதனைகளின் இருப்பிடமா அவர் உட்கார்ந்துருக்காரு. நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்க வந்திருக்கிறது. நிறைய பேசலாம், ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீங்க? வணக்கம், என்னுடைய பேர் அமுதா. நான் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பக்கத்துல இருக்கிற சாவகட்டுப்பாளையம் என்ற கிராமத்துல இருந்து வந்து. பேர் என்ன சொல்லுங்க? அமுதா. இல்ல உங்க ஊர் பேரு? சாவகட்டுப்பாளையம். சாவகட்டுப்பாளையம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து எங்க ஊர்ல சேவல் கட்டு வந்து ரொம்ப பிரபலம், அதனால அது மருவி சேவல் கட்டுப்பாளையம்னு இருந்தது வந்து இப்ப சாவகட்டுப்பாளையம்ன்ற மாதிரி மாறி இருக்கு. எங்க ஊர்ல வந்து 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நெசவு தொழிலை நம்பிதான் இருக்கு. நான் ஒரு 5-6 வருடங்களா நெசவு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். நான் ஒரு 12வது வரைக்கும் படிச்சிருக்கேன். குடும்ப வறுமையின் காரணமா என்னால மேற்கொண்டு படிக்க முடியல. நான் நெசவு தொழில தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா இந்த தொழில நான் எடுத்து செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வறுமைன்றதே கிடையாது. இதுல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம எய்ம் பண்ணலாம். நெசவு தொழிலாளி வீட்டுல சாப்பாட்டுக்கு இல்லைன்ற ஒரு நிலைமை எப்பவுமே இருக்காது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம திறமையை பொறுத்து நம்ம இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியுங்கிறது நெசவு தொழில எப்பவுமே கிடையாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எய்ம் பண்ணலாம், நம்ம எவ்வளவு வேணா சம்பாதிக்கலான்ற மாதிரி ஒரு நல்ல தொழில் இந்த நெசவு தொழில். இந்த அழகா இருக்கு, நீங்க கண்கள் படபடக்க சொல்றத பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. தீர்க்கமான ஒரு முகம் எப்படி இருக்கணும், உங்க முகம் மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். ஐயா நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நூலுக்கு பசை போடுறதை தாண்டி வாழ்க்கைக்கும் பசையை சேர்த்து போடுறாங்க இல்ல? இந்த மாதிரி பெண்கள் வந்து கிடைச்சிருந்தா இந்தியாவிலேயே வந்து கோவை மாவட்டம் மாத்திரம் தான் நெசவு தொழிலை பத்தி கௌரவப்படுத்தி பேசக்கூடிய இன்னைக்கு ஆட்களை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னைக்கு நீங்க காஞ்சிபுரம் வரணும், எங்க வேணாலும் போய் பாருங்க, நெசவு தொழில் வறுமை கோட்டு கீழேன்னு சொல்லுவாங்க. நம்ம பிள்ளைகள் நம்ம குழந்தைகள் எல்லாருமே வறுமை கோட்டு கீழேன்னு சொல்லாம இருக்கிறது மிகப்பெரிய எனக்கு ஒரு சந்தோஷம். நிச்சயமா முன்னோடி அவர் இல்ல? நிச்சயமா ரொம்ப சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். நீங்க சொல்றதுக்கு வரி வடிவம் கொடுக்கற மாதிரி இங்க இன்னொரு குட்டி இளைஞர் தோழி உட்கார்ந்து இருக்காங்க, சாதனை தோழி. அவங்க சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா. என்னோட பேர் வந்து உமா மகேஸ்வரி. திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையங்கிற கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். நான் கைத்தறி நெசவு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். ஒரு 8 வருஷமா இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸ்டடீஸோட இந்த தொழிலையும் சேர்த்து செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் என்னால் வந்து என்னோட குடும்பத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரும் பங்கு கொடுக்க முடியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தொழில் செய்யறதுனால. நிச்சயமா எனக்கு என்ன பெருமை என்ன சந்தோஷம் அப்படின்னா, உங்களை மாதிரி வயசுல இருக்கிற பெண்கள்லாம் இன்னமும் கூட நகர்ப்புறங்கள்ல அந்த மால்ல போய் திரைப்பட அரங்குகள்ல போய் கடற்கரையில போய் எப்படியெல்லாம் வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்காங்கிறத பார்க்கும்போது நீங்க ரொம்ப அழகா வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சாதனை செய்துட்டு இருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் நிஜமாவே எல்லாருக்குமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இந்த கோயம்புத்தூர்ல இது நெசவு நகரம்னு சொல்ற அளவுக்கு இங்க ஏன் இப்படி ஒரு தன்மை வந்தது, இல்ல இது எதனால இந்த ஊருக்கு அப்படி ஒரு சிறப்பு, எது காரணமா இருந்திருக்க முடியும்? இங்க வந்து பருத்தி வந்து தென்னிந்தியாவில வந்து
அதே மாதிரி நெசவு அதிகமா இந்த மாவட்டத்தில் நீங்க சத்தியமங்கலத்தில் எடுத்து பொள்ளாச்சி நாராயணபுரங்கிற கிராமத்தை வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா தறி இல்லாத நகரமும் கிராமமுமே கிடையாது. ஒரு வீடு விட்டு ஒரு ஊர்ல கண்டிப்பா தறி இருக்கும். அதனால என்னாச்சுன்னா இங்க நூல் உற்பத்திக்கு பருத்தி எல்லாமே விவசாயம் சார்ந்து அந்த கூட்டு வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் ஒரு காலத்துல இருந்தது. அதன் மூலமா இந்த கோவை காட்டன்னால இந்தியா பூராமே நல்ல ஒரு தமிழ்நாட்டுல ஒரு காரணம் அது இந்த கைத்தறினாலதான் கோவை காட்டன். அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பட்டு சேலைகள் எடுத்தீங்கன்னா காஞ்சிபுரம், பனாரஸ், ஆரணிங்கிற மாதிரிலாம் இருக்குங்க. பட் பட்டு சேலையில ஒரு நேச்சர் இருக்கும், நல்லா வெயிட்டா இருக்கணும், பெரிய பார்டரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு எங்க சிறுமுகையில பாத்தீங்கன்னா ஒரு புதிய ட்ரெண்ட் உருவாக்கி இருக்கோம். சாஃப்ட் சில்க், மென் பட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது லைட் வெயிட்டா இருக்குங்கிற மாதிரி அது ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். அது என்னாச்சுன்னா இன்னைக்கு எல்லாருமே விரும்பக்கூடிய, அதாவது காஞ்சிபுரம் அது கூட வேணாம், இது வேணாம், இது நல்லா இருக்கு, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, ஈஸியா எங்கே போனாலும் கட்டிக்கலாம், அதே மாதிரி ஃபேன்சியா கட்டிக்கலாம், டைமுக்கு மாத்திக்கலாம், புது புது டிசைன்ஸ் வருது. அந்த மாதிரியான இதை கான்செப்ட் உருவாக்கி இன்னைக்கு இந்தியா முழுவதுமே சாஃப்ட் சில்க்னா ஒரு நம்ம சிறுமுகைக்கு போகலாம், கோவை டிஸ்ட்ரிக்ட் போகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அது இன்னைக்கு காஞ்சிபுரம் தாண்டி நம்ம சிறுமுகை வந்ததுக்கு நினைச்சதுக்கு எங்களுக்கு பெருமையா இருக்கு. அதற்கு அடித்தவன் எங்க ஃபாதர் தாங்கிறப்ப அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். பக்கத்துல உட்கார்ந்து இருக்க நந்தினி உங்க மனைவி, அதையும் நீங்க சொல்லுங்க, முதல்ல நீங்க திருமணமாகி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த நெசவு தொழிலோட ஒரு அறிமுகமாயிருக்கும்ல, அந்த நேரத்துல எப்படி இருந்தது அந்த உணர்வு? விவசாயினா கொஞ்சம் தெரியுங்க. நான் படிச்சுட்டு இருந்துட்டு முடிச்ச உடனே எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ கைத்தறிங்கும் போது எனக்கு என்னன்னு ஒரு சின்ன புள்ளி கூட தெரியாத அளவுக்கு தான் ஜீரோவா தான் வந்தது. நான் அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு 2-3 வருஷம் ஒண்ணுமே தெரியாது, கடைக்கே நான் போக மாட்டேன், வீட்டோட இருக்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கஸ்டமர் வர பார்த்து பேசி அவங்க கூட பண்ணி இதெல்லாம் பண்றது பார்த்துட்டு எனக்கு விவசாயத்தை விட இப்ப இந்த தொழில் தான் எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு அதான் பிடிச்சதுன்னு சொல்றது இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இப்ப எனக்கு இந்த தொழில் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. காலையில குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உடனே கடைக்கு நாங்க போயிடுவோங்க. நைட்டு வரைக்கும் நான் கடையில தான் இருப்பேன், கஸ்டமரோட பேசிட்டு இருந்தா டைம் போறதே தெரியாதுங்க. நல்லா இருக்கு இந்த தொழில் பண்றது, ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் எல்லா நேரமும் புடவைகளோட இருக்கலாம். அன்றைய காலகட்டங்களை பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் செட் பண்ணோம்னா அதை பிளான் எடுத்து அட்டை அடிச்சு அதை டிசைன் கொண்டு வந்து அதை கொண்டு வரணும்னா 3 மாசம் ஆகுங்க. அந்த டிசைன் நமக்கு மார்க்கெட்ல சக்சஸ் ஆனா ஓகே, ஃபெயிலியர் ஆனா ஒரு நெசவாளி மிகப்பெரிய லாஸை சந்திக்க வேண்டி வரும். ஒரு 20,000 50,000 சந்திக்கணும். ஒரு 4 டிசைன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா லைஃபே முடிஞ்சதுங்கிற மாதிரி ஆயிடும். ஆனா இன்னைக்கு அந்த காலகட்டங்கள் இல்லைங்க. அதாவது எங்க மாதிரி இளைஞர்கள் படிச்சுட்டு இந்த தொழிலே வந்ததுனால அவங்க கம்ப்யூட்டர்ல எல்லாம் யூஸ் பண்ணி பழகிட்டாங்க, ஒவ்வொரு டிசைனும் மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு டிசைன் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு ட்ரெண்ட்ல சுடிதார் ஜீன்ஸ் அதுக்கு ஈக்குவலா நாங்க போட்டி போடுற அளவுக்கு வந்துட்டோம். என்னதான் ஜீன்ஸ் இங்கே பாத்தீங்களா 2 பேர் பட்டு சாரி கைட்டு வந்திருக்காங்க, எல்லாரும் மத்த சைடு பாக்கலாம், அவங்களதான் பாப்பாங்க. அந்த அளவுக்கு நாங்க கொண்டு வந்துட்டோம். நிச்சயமா. ஆமா, நீங்க உங்க அப்பாவும் தையல் கலைஞரா இருந்திருக்காரு, நீங்களும் தையல் கலைஞர். சொல்லுங்க, அந்த எப்படி ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு இந்த கனவா இருந்ததா வேற வேலைக்கு போக? ஆமாங்க, என்னை இவ்வளவு முன்னுக்கு கொண்டு வந்தது முன்னோடியா எங்க அப்பா தான் எனக்கு ரோல் மாடல். அவரை வச்சுக்கிட்டு தான் நான் இந்த டெய்லர் தொழில முன்னுக்கு வந்தது. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த கைத்தறி துணிகள்ல தைக்கும் போது நமக்கு நல்ல டிசைன் பண்ண முடியும். ஒரு இடத்துக்கு கேட்லாக் அனுப்புறோம்னா அதுல டிசைன் பண்ணா உங்களுக்கு நல்லா வரும். மற்றபடி பாலிஸ்டர் மெட்டீரியல் ஆகட்டும் இதெல்லாம் ஆனா அதுல நல்லா வராது. இதுல நல்லா டிசைன் பண்ண முடியும். ஆமா, வலிக்கு போயிடாது. அப்புறம் அதோட மரியாதை தனியா இருக்கும். அதாவது நம்ம கட்டிட்டு போனோம் நல்லா இந்த ரிச் லுக் இருக்கும். அதை கட்டிட்டு போனோம்னா பாருங்க, நானே கைத்தறி சேலை தான் கட்டியிருக்கேன், எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறது. இல்லையே மேடம், விசைத்தறி சேலை காட்டன் சேலைனா 400-500 ரூபாய் வருங்க. இந்த ஒரு இதே காட்டன் கைத்தறி போட என்னங்க 2000 ரூபாய். 2000 ரூபாய் என்னங்க இது கைத்தறிங்க அப்படின்னு அப்படியா ஓகே அப்படிங்கிற கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக் கேக்குறதே கைத்தறி சேலை மட்டும் தான் போடணும் எங்களுக்கு. அவங்க அறியாம கஸ்டமர் சாரி இல்ல கைத்தறி சேலை மட்டும் தான் எங்களுக்கு காமிக்கணும், வேற சாரி காமிக்காதீங்க, எங்களுக்கு ரேட் ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்ல. என்னதான் பழமைகள் மறைஞ்சாலும் ஆனா மறையலங்கிறதுக்கு இந்த வார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு உதாரணம். இன்னும் சொல்ல போனா உணவு, உடை, இருப்பிடம் இந்த 3க்கும் நாம சிறப்பிடம் கொடுக்கிறோம். ஆனா நான் ஒரு இடத்துல பேசும்போது கூட தறியை 2ஆ பிரிச்சோம். ஒண்ணுன்னா உடை கைத்தறி, இன்னொன்னு கால் தறி. அது அப்படின்னா நான் கால் தறி என்னன்னு விளக்கம் கேட்க ஆரம்பிச்சுக்கும் போது நான் சொன்னேன், கால் தறி சாதாரண மனிதன் சாதாரண பெரிய குடிமகன் மகன் வரைக்கும் இந்த 2 தறியும் இல்லாமல் மனிதன் நடமாட முடியாது. ஒன்னு ஆடை கைத்தறி, இன்னொன்னு கால் தறி செருப்பு.
இந்த ரெண்டுமே மிகப்பெரிய அளவுல ஒன்று விளையாடி வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பொண்ணு மாப்பிள்ளை ஆகணும், இந்த ரெண்டும் இல்லாம ஆக முடியாது. ஆனா இந்த ரெண்டுக்குமே சமுதாயத்துல இன்னைக்கு வரைக்கும் அந்தஸ்து வரல. ஆனா ஒரு டிவி சேனல் 20-30 வருஷமா ஓடுது இந்த ரெண்டுக்குமே, லண்டன்ல இருந்து. ஆனா நாம அதை புரிஞ்சுக்காம இன்னைக்கு என்ன ஆச்சு, நான் படித்தவர்களை வேலையில்லா திண்டாட்டத்துக்கு உருவாக்கிட்டோம். ஆனா என்ன மாதிரி படிக்காதவங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு தப்பிச்சுட்டு வர வேண்டியதா இருக்குது. என்னங்க இப்படி விட்டு போட்டு போறீங்களா பாதியில? அதை பார்த்து இந்தாம கலாமணியமா எடுத்து பேசவே முடியாது. அது கூட இவங்க கூட பேசுறதுன்னு அப்பந்தான் எப்ப போகிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு வேலை வாய்ப்பு புரிஞ்சிருக்கு. அதே மாதிரி நைட் 12 மணி ஆனா கூட எங்களுக்கு அந்த இது தெரியுது இல்லைங்க, தலைப்பு தெரியுது. ஏன்னா அது விரும்பி செய்யற வேலை. அதனால நம்ம செய்யக்கூடிய பொருளுக்கு அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில இருக்கிறது, மதிப்பு இருக்குங்கிறப்ப நமக்கு இன்னும் என்ன பண்ண முடியும், என்ன புதுமை செய்ய முடியுங்கிற எண்ணம் தான் எங்களுக்கு ஒவ்வொரு நிமிடம். நிச்சயமா. VSR Cement. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட VSR Cement, 100 அடி ரோட், கோவை. நீங்க சொல்லுங்களேன், நீங்க வந்து படிச்சிட்டு இருக்கீங்க, அதை தாண்டி ஒரு தையல் கலைஞராகவும் இருக்கீங்க. உங்களுக்கு மீதி வேலைக்கு போகணும், அந்த பிளேஸ்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கணும் உடனே கையில, அப்படியெல்லாம் ஆசை இல்லையா? பிளேஸ்மெண்ட் ஆர்டர் இருக்குங்க, பட் என்னோட விருப்பம் வந்து இதுல தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டிசைனும் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பிளேஸ்மெண்ட் அந்த ஒர்க் வந்து அது ஒர்க்குன்னு வந்து நம்ம ஆக்குபேஷனுக்காக வச்சுக்கலாம். பட் என்னோட ஹாபி ஃபுல்லா கான்சென்ட்ரேட்லாம் இதுல தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டிசைன்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்க கேட்டிருந்தீங்க தமிழ்நாட்டில இருந்து ஏன் இந்த மாதிரி உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி. சத்தியமங்கலம்ல இருந்து அந்த சைடு பொள்ளாச்சி வரைக்கும் அந்த பருத்தி நெய்யறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற காலநிலையும் நம்மளுக்கு இருந்திருக்கு, இவ்வளவு நாள் இருந்திருக்கு. ஏன்னா இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அக்னி நட்சத்திரம்னு சொல்லி டிவில சொன்னது நைட் மழை வந்துருச்சுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இது வந்து காலநிலை வந்து நம்ம பருத்தி உற்பத்தி செய்யற அளவுக்கு நம்மளுக்கு ஈக்குவலா வந்துட்டு இருந்து. ஏன்னா வேலை செய்யறவங்க ஒருத்தவங்க பொருள் உற்பத்தி செய்யறது தாவரங்கள், வேலை செய்யறது மனிதர்கள். இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில காலநிலைங்கிறது ஒண்ணு வந்து நம்ம பார்க்கணும் கண்டிப்பா. சோ இவங்க காலநிலைங்கிறது கரெக்டா இருந்தாதான் இது ரெண்டும் மத்தது ஒர்க் அவுட் ஆகும். அந்த சீதோஷ்ணம் இங்க பொருத்தமா இருக்கு, கரெக்டா பொருத்தமா இருக்கு. ரொம்ப அழகா விளக்குறாங்கல்ல, ரொம்ப அழகா இருக்கு. செய்யற தொழில எவ்வளவு நேசிச்சு செய்றீங்கிறது உங்க பேச்சுல இருந்தே தெரியுது. நிச்சயமா. இங்க வந்திருக்கிறதுலயே 2 பெண்கள், இவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷாலிட்டினா இவங்க புடவை நெய்யறவங்க, ஆனாலும் இவங்க கட்டிட்டு வந்திருக்கிற புடவையே கடையில போய் வாங்கியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா அவங்க நெய்யற புடவை வச்சக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வியாபாரம் வந்து அப்படி இருக்கு. ஏன்னா மாஸ்டர் வீவர் கிட்ட நூலு பாவெல்லாம் வாங்கிக்குவாங்க. ஆனா ஒரு விஷயம், இவங்க நெய்யற சேலை எங்க நிக்குதுன்னு கேட்டா இவங்களுக்கே தெரியாது. சரி, நீங்க போய் உங்க பொருளை வாங்கும் போது கடையில உங்களுக்கு கொடுத்த கூலியை விட அது விலை ஜாஸ்தியா தானே இருக்கும். அப்ப வருத்தமா இருக்குமா? ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாம உற்பத்தி செஞ்ச பொருளை நம்மளாலேயே வாங்க முடியலங்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உங்களுக்குமா? நீங்க வந்து +2 முடிச்ச உடனே இந்த வேலைக்கு வந்துட்டீங்க. ஒரு பைய தூக்கி தோள்ல மாட்டிக்கிட்டு தினமும் புதுசா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆபீஸ் போய் வேலை பண்ணணும்னு எல்லா பொண்ணுங்க மாதிரி எனக்கு அந்த ஆசை இருந்தது. 12th முடிச்சிட்டு நம்ம இந்த தொழிலுக்கு வந்துட்டோமேங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. நான் வந்து காலேஜ் போகணும், மேற்கொண்டு படிக்கணும், நானும் எல்லாரும் மாதிரி ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணணும்ன்ற ஆசை எனக்கு நிஜமா இருந்தது. ஆனா இந்த தொழிலுக்கு நான் வந்து இதை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த தொழில் எனக்கு ரொம்ப பிடிச்சே நான் செஞ்சேன்னு சொல்லலாம். இப்ப நான் இதை ஒரு 5-6 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் செய்யற ஒவ்வொரு டிசைன்ஸ் அதை பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி சாரி எடுத்துக்கணும், இந்த மாதிரி கலர் கலரா ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி கலர் கலரா இது பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்துருச்சு. இந்த தொழில ஒரு பிடிப்பு வந்துருச்சு. எதுவுமே வந்து நம்ம பிடிக்காம செஞ்சோம்னா அது கரெக்டா வராது. நம்ம வந்து அதை ரொம்ப பிடிச்சி அதை நேசிச்சு செய்ய ஆரம்பிச்சோம்னா எல்லா தொழிலுமே ரொம்ப நல்ல தொழில் தான். நிச்சயமா நிச்சயமா. இப்போ ஒரு பிரைவேட் செக்டர்ல போய் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யறோம்னா எப்படா 8 ஹவர்ஸ் முடியும், எப்படா வீட்டுக்கு போலான்ட்டு பயங்கர ஒர்க் டென்ஷன்ல நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுவே நான் வீட்டுல என்னோட வேலையை செஞ்சேன்னா 12-14 மணி நேரம் ஆனாலும் ஜாலியா அந்த வேலையை செஞ்சுட்டு. ஏன்னா வந்து ரொம்ப முக்கியம் இல்ல. ஜாலியா நாங்க வேலை செஞ்சுட்டு இருப்போம், அங்க ஆப்போசிட்ல டிவி ஓடிட்டு இருக்கோம், இல்லைன்னா ரேடியோ கேட்கும், யாராவது சொந்தக்காரங்க வந்தா மீட் பண்ணலாம். 3 வேளை நல்ல சூடான சாப்பாடு, என்ன வேணும், அம்மா அப்பா
கூடயே இருக்கலாம். திடீர்னு ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா ஒரு நாள் சரி நாம செய்யற வேலை தானே லீவ் போட்டு நம்ம போயிட்டு வந்துடும். இதுவே நம்ம ஒரு பிரைவேட் செக்டர் எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா ஒரு நாள் லீவுக்கு 4 நாளைக்கு முன்னாடி இருந்து காத்துட்டு இருக்கோம். அந்த எந்த ஒரு பிரச்சனையுமே எங்க தொழில் இல்ல, ரொம்ப சந்தோஷமா செஞ்சு. எவ்வளவு அழகா சொல்றாங்க வார்த்தை முழுசும் சந்தோஷம். காலையில போகணும்னா காலையில 8 மணிக்கே 7 மணிக்கு எந்திரிச்சு வீடு ஃபேமிலி எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த இருக்கிற போக்குவரத்து நெரிசல்ல அவ்வளவு டஃபா அந்த கம்பெனிக்கு போய் அங்க போய் அவங்க சொல்லி வேலை சரியா செய்ய முடியாம சரியான டென்ஷன். இது அப்படி கிடையவே கிடையாதுங்க. சுய தொழில் செய்யறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுலயும் இந்த நெய்தல் தொழில் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நெய்தல் தொழில வார்த்தைகளை வந்து மிக அழகான வார்த்தை நெய்தல். நெசவுன்னா கன்னடம் நேயம். இந்த வார்த்தைகளை பாருங்க, நேயமா பேசணும், நேயமா நடந்துக்கணும், நேயமா வாழணும், நேயமா நேர்மையா இந்த மாதிரி நேயம் 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 சொல்லி போட்டு எவ்வளவு பெரிய விஷயங்கள் இந்த நெசவு தொழில பெரியவங்க முன்னோர்கள் அந்த நெசவு தொழில் முன்னிறுத்தி கொண்டு போயிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இந்த வார்த்தை இருக்குது. ஆனால் என்ன காரணம் இத்தனை நாள் வருஷமா இதை யாருமே முன்னிறுத்தி எடுத்து செல்லல. பட் எனக்கு ஒரு தலைவர் முருகேச பாண்டியன் கிடைச்சார், சமீபத்தில் காலமானாரு. மிகப்பெரிய ஒரு முன்னிறுத்தி கண்டவர். 2 புத்தகங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் வைக்கிறதுக்கும் இந்த நூலை பத்தி நெசவு தொழிலை பத்தி கௌரவப்படுத்தி பேசுறது 11 வருஷம் இந்த நெசவு தொழில் கோவை மாவட்டத்தில் அத்தனை நெசவாளர்கள் மேக்சிமம் விருதுகள் கொடுத்து கௌரவப்படுத்தி மிகப்பெரிய அளவுல பண்ணணும். அதெல்லாம் ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க உற்சாகமா இத்தனை வயசுக்கும் பண்ணிட்டு இருக்கிறது. நீங்க சொல்லுங்க. டெய்லர் தொழில் அது வருது. அதாவது வெளில போய் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய டென்ஷன். அப்புறம் திருப்பி நீங்க வெளில என்னதான் வேலை செஞ்சாலும் பாராட்ட மாட்டாங்க. அப்படி இல்ல, நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு பிளவுஸ் தைச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, மனசார பாராட்டுவாங்க. ஏங்க நீங்க ஸ்டிச் பண்ணது நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க. தொடர்ந்து அவங்க நமக்கு வருவாங்க. ஆமாங்க, அடுத்தவங்களுடைய மனசை சந்தோஷப்படுத்துவாங்க, மனசார பாராட்டுவாங்க. அந்த பாராட்டுதல்கள் கிடைக்கும். நீங்க நெய்த சேலை ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா நிறைய பேர் கேட்டாங்கன்னாவே அவங்க ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க. அதான் அந்த இடத்துல எங்களுக்கு கிடைச்ச பெரிய 50,000 ரூபாய் கூட சேலை எடுத்தா கூட நாம வித்துட்டோம். அந்த வித்த கடைசியில கூட நம்ம நந்தினி பார்த்து பாரப்பா எங்க சேலை கட்டு போறாங்க எடுத்ததால வித்தாச்சு. அது எங்க போறோம் சொல்றதுக்கு அதிகதை கிடையாது. ஆனா இருந்தாலும் அது எங்க சேலை தான். அந்த என்னதான் 50,000 ரூபாய் கொடுத்து சேலை பண்ணாலும் டிசைன் பண்ணி கொடுக்கற நாங்க பிளவுஸ் அந்த பிளவுஸ் போட்டு சேலை கட்டி போகும்போது இன்னும் அழகு எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சார்ந்ததுதான், ஒன்னை சார்ந்தது. அந்த தொழில முதல்ல அப்பாட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா இல்ல அப்பாட்ட இருந்து தான் கத்துக்கிட்டாங்க. அப்பாட்ட இருந்து கத்துட்டாங்க. நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே கடக்குள்ள வேலை பார்த்தவங்க. அதாவது நான் 3வது படிக்கும் போதே கடக்குள்ள வந்தாச்சு. திரும்ப பாத்தீங்கன்னா சாயங்காலம் காலைல ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்ததோடையுமே வீட்டுக்கு வந்தோடனே கை கால் மூஞ்சி கழுவிட்டு நேரா கடைக்கு வந்துருவோம். திருப்பி 6 மணி வரைக்கும் கடையில வேலை. 6 மணிக்கு மேல போய் படிச்சுட்டு திருப்பி நைட் படுத்து வாங்கி காலையில எந்திரிச்சு கடைக்கு வந்து காலையில இருந்து 8 மணி வரைக்கும் வேலை கடையில பாத்துட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு போவோம். இதே மாதிரி இருக்கும்போது என்னோட ஸ்கூல் லைஃப் முடியும் போது நான் பாதி டெய்லர் ஆயாச்சு. பேசிக் எனக்கு பாத்தீங்கன்னா 48 வயசு ஆச்சு. என்னோட டெய்லரிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா 40 வருஷம். 8 வயசுல இருந்தே நல்லா தொழில் பழக ஆரம்பிச்சிட்டேன். அப்பாவும் அந்த பெண்கள் உடையில தான் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாங்க. ப்ரமோஷன் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட கஸ்டடிக்கு எல்லாம் கடையெல்லாம் கொண்டு வந்து நிறைய பொண்ணுங்களை எல்லாம் வச்சு தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய கஸ்டமர்ஸ் வந்து பெங்களூர்ல இருக்காங்க, லண்டன்ல இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க. பெருமையா இருக்கு நீங்க சொல்ல சொல்ல, சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல. உங்களுக்குமா? நான் படிச்சுட்டே வந்து இந்த இதை இல்ல முதல்ல அப்பா யாராவது அப்பா வந்து இன்ட்ரெஸ்டட் அவ்வளவுதான். அவர் சொல்லி கொடுத்துதான் வந்து இந்த இது இன்னும் இன்ட்ரெஸ்டடா இருக்கும். நான் எந்த ஒர்க் செஞ்சாலும் அதுல ஃபுல் இன்வால்வ்மெண்டோட செய்வேன். சோ நீ இதுலயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணேன். டிசைன் எப்படி நீங்க திடீர்னு இந்த தையல் தொழிலுக்கு வந்தீங்க? அப்பாக்கும் அந்த வேலை இல்ல, குடும்பத்திலேயே அந்த தொழில் இல்ல, எப்படி இதுன்னு தேர்ந்தெடுத்தீங்க? எங்க பக்கத்து வீட்ல வந்து கார்மெண்ட்ஸ் தான். அவங்க டிசைன் பண்றதை பார்க்கும்போது எனக்கும் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. அப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா, டிசைன் பண்ண வந்து நம்ம வாழ்க்கையும் வந்து எந்த அளவுக்கு செதுக்குறோம் அப்படிங்கறதும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் நீங்க இயல்பா பேசுறீங்க, ஆனா பெரிய பெரிய தத்துவங்கள் நீங்க ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் சொல்றீங்க இப்போ. ஆனா பெரிய தத்துவம் ஒவ்வொன்றுமே சொல்லுங்க. அந்த மாதிரி வந்து இப்போ கைத்தறிங்கிறது வந்து நம்மளோட தையலோட ரிலேட்டட் தான். கைத்தறி வந்து அவங்க கையால செஞ்சு கொடுக்கறது வந்து ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ணாம அவங்க டிசைனை வந்து இன்னும் மெருகூட்டுற மாதிரி நாங்க டிசைன் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இதனால
பாருங்க உங்களுக்கு கைத்தட்டல் திரும்ப திரும்ப. இதனால என்ன ஆகுதுன்னா கைத்தறியும் பெருமைப்படுது, கூடவே எங்க தையல் கலையும் பெருமைப்படுது. மறுபடியும் அந்த கஸ்டமர்ஸ் எங்களை தேடி வரும்போது கைத்தறி துணி இருக்கு, நீங்க தைச்சு கொடுங்க, இது ரெண்டையுமே ரிலேட் பண்ணும்போது நாங்க யாருன்னே முகம் கொடுத்து தெரியாது, ஆனாலும் அந்த இடத்துல கைத்தறியும் தையல் கலையும் இணையும் போது எங்களுக்குள்ள ஒரு உறவுகள் தானாவே வருது. நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம், நீங்க கைத்தறி ஆடையை கேட்டு வாங்குங்க, அப்பதான் நல்லா இருக்கும். நீங்க இது போட்டீங்கன்னா இன்னும் லெவல் இருக்கும், உங்ககிட்ட இன்னும் மரியாதை இருக்கும். நீங்க இந்த இடத்துக்கு போகும்போது இவ்வளவு ஒரு இன்டர்வியூவா அந்த இடத்துக்கு போகும்போது உங்களை மரியாதையா பார்ப்பாங்க நீங்க கைத்தறி ஆடை போகும்போது. ஆமாங்க, இந்தியாவின் அடையாளமே கதராடை. அது இன்னமுமே அப்படிதான் பாரம்பரியம் தொடர்ந்துட்டு இருக்கு. தண்டபாணி, நீங்க சொல்லுங்களேன், நீங்க வந்து ஒரு படித்த இளைஞர், MBA படிச்சுட்டு இந்த தொழிலுக்கு வந்திருக்கீங்க, எப்படி நீங்க ரெண்டையும் ஒன்னா சேர்க்கிறீங்கன்னு உங்களுக்கு தோணுது? அதாவது உங்களுக்கு முந்தைய தலைமுறையில நெசவுல இதை பண்ணாம விட்டுட்டாங்க, அதை நான் இப்ப புதுமையா பண்ணிட்டு இருக்கேங்கிறது அந்த டிசைன் தாண்டி. ஆமாங்க ஆமாங்க. அதை தவிர வேற என்ன பண்றீங்க? இப்போ நான் வந்து பேசிக்கா படிச்சுட்டு இருக்கிறப்பவே, நான் +2 படிக்கும் போதே இந்த தொழில நானும் வந்துட்டேன். அதாவது இந்த தொழில வந்ததுனால தான் என்னால MBA படிக்க முடிஞ்சதுங்க. அதாவது MBA வர காரணமே இந்த நெசவு தொழில் தான். அதனால நான் அப்போ நிறைய விஷயங்களை வந்து நாங்க மாற்ற வேண்டிய, அதாவது அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது, இப்போ என்ன இருந்தது, என்னென்ன அட்வான்ஸா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒவ்வொரு விதத்துல நாங்க அதாவது படிப்புக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அதுக்கும் இதுக்கும் தொழிலுக்கும் கொஞ்சம் வேறுபாடா இருந்ததுங்க, டிஸ்டன்ஸா இருந்ததை எப்படி நம்ம மிங்கிள் பண்ண முடியும், ரெண்டு ஒன்னா எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கறது என்னோட மேனேஜ்மெண்ட்டையும் இதுல கொண்டு வந்து அதையும் ஒவ்வொரு நெசவாளர்களுக்கு எப்படி உருவாக்க முடியும், என்னெல்லாம் பண்ண முடியும், அதுல என்ன புதுமைகள் இது பண்ண முடியும், இன்னும் ஈஸியா எப்படி பண்ண முடியும், ஒவ்வொன்றும் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க, அதை எப்படி ஈஸியா பண்ண முடியும், அவங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் தெரிஞ்சா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப கஷ்டமான நெசவு பண்றதெல்லாம் இன்னைக்கு எங்க கோவை டிஸ்ட்ரிக்டே ஒரு அட்வான்ஸா தாங்க. ஏன்னா கேட்டீங்கன்னா இன்னைக்கே காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நெசவு பண்ணிருக்காங்க. அவங்களோட இன்னும் சொல்லுவாங்க, ரொம்ப நாங்க கஷ்டப்படுறாங்க, அதாவது 240 ஜக்காடு போட்டு மிதிச்சு நாங்க ஒரு சேர் நெய்ய முடியல, அப்படி மீறி நெசவுனா ஒரு வாரத்துக்கெல்லாம் சேர்ந்து 2000 ரூபாய் எங்களால் சம்பாதிக்க முடியுதுமா. ஆனா எங்க மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஈஸியா அதாவது இந்த சேரியை தயாரிக்கணும், மக்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும், அதே மாதிரி அதோட அவங்க ஏர்னிங்ஸும் அதோட பல மடங்கு இருக்கணும் இன்னைக்கு அப்படிங்கறத வந்து நாங்க எங்க நெசவாளிகள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அட்வான்ஸா சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இதான் இந்த வழியில போனா நமக்கு வந்துடலாம். ஆனா அந்த புதுமைக்கு மாற எங்க மக்கள் வந்துட்டாங்க, இன்னும் அந்த சைடு மக்கள் வரல. அவங்கள வரணும், அப்படி ஒவ்வொருத்தரும் வர வைக்கணும் அப்படிங்கறத என்னுடைய இதுவும் அப்பாவோட வழியில நானும் அதான் பேசிட்டு இருக்கோம். ஒரு முறை ஒரு டிவி நிகழ்ச்சியில் கூட அதான் ஒரு இது நடந்ததுங்க, நெசவாளர்கள் பிரச்சனை தீர்க்கப்படாத ஒரு நிகழ்ச்சி வந்ததுங்க. அதெல்லாம் வந்து எங்க பாத்தீங்கன்னா ஆப்போசிட் எல்லாம் தான் பேசினாங்க, எங்க நெசவு இப்படி ஆகி போச்சு, அதாயிருச்சு, எங்க சரியில்லை, எங்க வாழ்க்கை தர இப்படி ஆயிடுச்சு. ஆனா நானும் அப்பா வந்து இல்ல பாசிட்டிவா இருக்கு, நீங்க உங்களை தாண்டி வர மாட்டேங்கிறீங்க, நீங்க அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கிறீங்க, அந்த சைடு காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து சிறுமுகைக்கு வர மாட்டேங்கிறீங்க, இங்க என்ன தொழில்நுட்பம் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, அங்கே நீங்க இங்க வாங்க, தயாராகணும். ஆமா, நீங்க அதான் நான் மாற மாட்டேன், நான் இப்படியே இருந்தா நீ கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும். என்னைக்கு நீ துணிச்சு வெளியே வரீங்களோ அன்னைக்கு அந்த வாழ்க்கை வளம்படும். நீங்க இல்லையா வாங்க நான் தரேன், உங்களுக்கு எல்லா தொழிலும் ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னது. அதுக்கப்புறம் வெளியே வந்து நிறைய பேர் கேட்டாங்க, வாங்க எல்லாத்துக்குமே வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம் சொல்லி இருக்கிறோம். அதுக்குண்டான பாதைகளை ஏற்படுத்தி இருக்கீங்க. அற்புதமான இளைஞரின் குரல் ஒலிக்குது, மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க சொல்லுங்களேன் உமாமேஸ்வரி, உங்க 2 பேர்ட்டையும் தான் இதை கேட்கணும். இந்த தொழில்நுட்ப மாற்றங்களை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க உங்களோட நெசவு தொழில்நுட்ப மாற்றங்கள் வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஆனா வந்து இப்ப வேற எங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து அதை அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. டெக்னிக்கல் அப்டேட் நம்ம அப்டேட் பண்ணோம்னா வந்து ஈஸியா வந்து நம்ம வேலையை முடிக்கலாம். அதே சமயம் வந்து எல்லா சோர்ஸுமே வந்து நமக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். சப்போஸ் நம்ம அந்த மிஷினை வாங்கி வைக்கிறோம்னா நமக்கு இங்க பவர் கட் ஆயிரும். பவர் கட் ஆயிடுச்சுன்னா எங்களால அந்த வேலையை செய்ய முடியாது. அதனாலதான் வந்து நிறைய நெசவாளர்கள் தொழில்நுட்பங்களை ஏத்துக்காம இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த பிரச்சனை மட்டும்தான். இல்லைன்னா வந்து எல்லாருமே ஈஸியா வந்து இந்த அப்டேட் பண்ணி அவங்களோட தொழிலை வந்து வளர்த்துக்குவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்னாலதான் வந்து அவங்க ஏற்க தயங்குறாங்கன்னு சொல்லலாம். நீங்க இப்ப வந்து முதல்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் பாவு சுத்துறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் செய்வாங்கம்மா. கஞ்சி போட்டு பாவு சுத்துறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஆகுமாமா. பாதி வரைக்கும் நீங்க போட்டு வந்தீங்கன்னா அதுக்குள்ள காஞ்சிரும். அப்புறம் திரும்ப கஞ்சி காய்ச்சிட்டு வந்து திரும்ப செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் செஞ்சாங்க. ஆனா இப்ப கோரா வந்ததுனால அந்த அளவு கஷ்டம் கிடையாது. நாங்க ஈஸியா ரோல் சுத்துறதுல இருந்து எல்லாமே ஈஸியா செஞ்சுக்கிறோம். இப்ப ஓரளவுக்கு நம்ம நெசவு தொழில வந்து முன்னேற்றம் வந்திருக்கு, மாடர்னா மாறி இருக்கு. ஆனா இது வந்து
ரொம்ப இதா ஆகல, ஆனா இருந்தாலும் ஓரளவு ஏத்துக்கக்கூடிய அளவுல ரொம்ப நல்லாவே இருக்கு எங்க தொழில். அதே இவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு பாவுக்கு கஞ்சி போடணும்னா 10-15 அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் அந்த தெருவுக்கு வந்து அந்த வேலையை செய்யணும். ஆனா இப்ப அப்படி இல்ல, நாம கொண்டே பாவை ஒரு இடத்துல கொடுத்தோம்னா அவங்களே வந்து நீட்டா எங்களுக்கு ரோலுக்கு சுத்தி அவங்களே கொடுத்துறாங்க. எங்களுக்கு வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாம அவங்களே கொடுத்துறாங்க. இப்ப அந்த வேலைகள் வந்து பிரிக்க மாதிரி ஒரு நூல் சுத்துறதுல இருந்து பாவு சுத்துறது, ஜரியை சுத்தி கொடுக்குறது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியா ஆளுகள் இருக்கிறதுனால வந்து அந்த வேலை பளு வந்து நெசவாளர்களுக்கு குறையுது. அதே மாதிரி மேடம் அப்பாவோட காலகட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டு சீலை நெய்யறீங்களா அப்படி ஒருத்தர் கேட்டா ஐயோ பட்டு சீலை நம்மளால முடியாது, என்னால நெய்ய முடியாது, அவ்வளவு கஷ்டம் இருக்குமாங்க. அதெல்லாம் நல்ல அனுபவத்தங்கள் மட்டும் தான் அவங்க செய்ய முடியும், இந்த கஷ்டப்பட நாங்க விரும்ப மாட்டோம், எனக்கு வேணாம் அப்படின்ட்டுருவாங்க. இன்னைக்கு வந்து கொடுத்தா பட்டு ரகம் கொடு, இல்லன்னா எனக்கு ரகமே வேணாம். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல பொருளாதாரம் இந்த அளவுக்கு இல்ல. சம்பாதிக்கிற பணத்தை செலவு பண்றதுக்கு வழிகள் ரொம்ப குறையும். நீங்க ஒரு டிவி வாங்கலாம், ஒரு பிரிட்ஜ் வாங்கலாம், அது வாங்கலாம், அது வாங்கலாம், ஒவ்வொன்றுதான் வாங்க முடியும். நீங்க சொல்லுங்க, ஒரு ஆம்பளைக்கு எத்தனை வேட்டி சட்டை இருக்குன்னு அத்தனை பெண்களுக்கும் தெரியும். ஒரு பெண்களுக்கு எத்தனை சேலை இருக்குன்னு சொல்லி இந்த அம்மா கேட்டு சொல்லுங்க. பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றேன். அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்னைக்கு எங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்குங்க மேடம். இல்லைங்களா? இன்னொரு விஷயம் ஒவ்வொரு சாரி ஓட்டு வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம் சொல்ல முடியாது இல்லையா? ஒரு ஒரு படம் வச்சிருந்தா வாழ்க்கையே வறண்டு போயிடுமா? நிறைய க்ளோஸ் ரிலேஷனா இருந்தா மட்டும் சாரி எடுப்பாங்க. பக்கத்து வீட்டுல கல்யாணம் இவங்க 2 சாரி எடுக்கிறாங்க. அதெல்லாம் சொல்றாங்க, வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க பக்கத்துல கல்யாணம் வச்சா நீ செலவு வந்துருச்சு எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கல்யாணம்னா இவங்க சாரி எடுக்கிறாங்க. இப்ப அந்த அளவுக்கு பட்டு சாரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு புது புதுசா சாரி எடுத்துக்கிறதுனால அவங்களும் வச்சுக்கிறாங்க, எங்களையே வாழ வைக்கிறாங்க. என்னுடைய காலத்துல எங்க அம்மா காலத்துல வந்து ஊர்ல ஒரு பட்டு புடவை இருந்தா அந்த ஊர் சுத்தி அந்த கல்யாணம் பண்ணுவாங்களாம் அந்த ஒரே புடவைக்கு. அப்ப என்னுடைய காலத்துல அப்படின்னா என்னது, அந்த ஒரு புடவை எல்லாரும் அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் அதான் பட்டு புடவை இரவல் கொடுத்துட்டு முக்காலி பின்னாலியா தூக்கி போனா அந்த ஒரு புடவை எல்லாரும் ஒரு புடவை வந்து ஊர்ல வந்து கல்யாணம் பண்ணுமாமா. பெரிய மிராஸ்தார் வீட்டுல அந்த புடவை இருக்கும். இது என்னுடைய காலத்துல வந்து எனக்கெல்லாம் பட்டு புடவை கிடைக்கல, என் கல்யாணத்துக்கு கிடைக்கல, பட்டு புடவை கிடைக்கல. ஒரு ஏதோ பவர்லூம் சேலை எடுத்து கல்யாணம் பண்ணிட்டான். அப்புறம் ரெண்டாவது என்னுடைய நான் தயார் பண்ணும்போது ஒரு சேலை 250 ரூபா தான், 50 பேர் வருவாங்க எடுக்கிறதுக்கு. அது சேலை கிடைக்கல, லாபம் கிடைக்கிறது என்னமோ 50 ரூபா தான் கிடைக்கும். ஆனா அன்னைக்கு பட்டு விலை 150 ரூபா, இன்னைக்கு 4500 ரூபா. ஆனா இன்னைக்கு ஒரு லேடி வந்து 25 சேலை எடுக்கிறாங்க. அப்போ வேலை வாய்ப்பு எந்த துறைக்கு அதிகமா இருக்குது? ஒரு இன்னும் கூட ஒரு விஷயம் நான் பேசினா உங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவா நான் பேசுறேன். ஒரு ஆசிரியரா காலத்தை முடிக்கிறாரு, ஒரு டாக்டரா காலத்தை முடிக்கிறாரு, ஒரு நெசவாளியா காலத்தை முடிச்சா என்ன தப்பு? நான் கேக்குறேன். பொதுவா அவங்க தொழில் அவங்க காலத்தை முடிக்கிறாங்க. ஆமா, PSR Silks. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட PSR Silks, நூறடி ரோட், கோவை. அவங்க தொழில் அவங்க காலத்தை முடிக்கிறாங்க. ஆமா, ஒரு நியாயமான வாழ்க்கை, நியாயமான பொருளாதார வாழ்க்கை, மற்றவங்களை பார்த்து நாம கௌரவப்படக்கூடிய வாழ்க்கை, இந்த உலகத்துல மானம் காக்கும் தொழிலை வைத்தபடி இந்த மாதிரியான ஒரு கௌரவமான தொழிலை தன்னுடைய காலத்தை முடிக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தவறு இருக்க முடியும்? இல்ல, இளைஞர்களை அந்த பாதை நோக்கி திருப்பணுங்கிறது கண்டிப்பா. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு பொருளாதார ரீதியில் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 7000 ரூபாய் சம்பளம். ஆனா இந்த நெசவாளி உண்மையான சம்பளத்தை சொல்றது கிடையாது. ஆனா சொன்ன இன்கம் டாக்ஸ் வந்துடுமா அவங்க சொல்றது? இல்ல, சந்தோஷமா தான் இருக்கு. அவ்வளவு தூரம் செழிப்பா சம்பாதிக்கிறாங்கிறது கௌரவமான விஷயம். இந்த புடவை 6000 ரூபாய் 7000 ரூபாய். இந்த சாதாரண நிகழ்ச்சிக்கு இந்த அம்மா வந்து 7000 ரூபாய் புடவை எடுத்து கல்யாணத்துக்கு என்ன மாதிரி எடுப்பாங்க? இது சாதாரணமான நிகழ்ச்சி இல்லையா, சிம்மாசனம். அதுக்கு ஏத்த மாதிரிதான் வரணும். எனக்கு நான் பேசும்போது அப்படிதான் பேச வேண்டியதா வருது. இருந்தாலும் அப்படி ஒரு நிகழ்ச்சியில வந்து நாம இந்த நிகழ்ச்சி அப்ப கல்யாணத்துக்கு இந்த மாதிரி புடவை எடுப்பாங்க. சரி, இன்னொரு விஷயம் கூட நான் சொல்ல வரேன். என்னன்னா எல்லாத்துக்கும் விலை மதிக்கலாம். ஒரு டிவிக்கு நீங்க விலை மதிக்கலாம், காரு பங்களா
நீங்க ஒரு பட்டுப்புடவை விலை மதிக்க முடியுமா? நிச்சயமா. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த புடவைகளோட அந்த சென்டிமெண்ட்ஸ் சேருது இல்ல. எங்க அம்மா வாங்கி கொடுத்த புடவை, எங்க பாட்டி வாங்கி கொடுத்தது, அந்த உணர்வுக்கு விலையே கிடையாது இல்ல. நீங்க சொல்லுங்க, உங்க அம்மா வாங்கி கொடுத்த திருமண புடவை எப்படி இருக்கு? என்ன கலர்ல இருந்தது? திருமண புடவை வந்து இவரு தான் எடுத்து கொடுத்தது. மாமனார் நெஸ் பண்ணி கொடுத்த சாரி, முகூர்த்த மாமனார் நெய்து கொடுத்தாரு. அந்த பாக்கியம் எனக்கு 2 பொண்ணுகளுக்கு கிடைச்சது. இந்த மருமகளுக்கும் பெரிய மருமகளுக்கு இல்ல சின்ன பெரிய மகளுக்கு கிடைச்சது. நானே நெஞ்சேன். இது வந்து விஷயம் பாருங்க. விஷயம். என்னுடைய மருமகளை நான் வந்து அந்த சேலையில பார்க்கும்போது, வாடமல்லி கலர் சேலை பார்க்கும்போது நான் பட்ட சந்தோஷம் உலகத்துல யாருமே பட்டிருக்க முடியாது. அந்த மாமனார் வந்து மருமகளுக்கு புடவை கொடுத்து அந்த மகனை வாங்கி கொடுத்தாரு. எவ்வளவு வாங்கினீங்க? மாஸ்டர் வீவா இருக்கறனால அதெல்லாம் வீட்டில நான் தான் கொடுக்கறேன். ஓ சரி சரி. நீங்க விலையை கேட்காதீங்க, அவன் எங்கடா போய் சொல்லுவான். சரி நீங்க சொல்லுங்க, அந்த புடவையோட அழகு, அந்த ரசனை இன்னமும் மனசுல இருக்கும்ல? கண்டிப்பாங்க. சேலை கட்டும் போதே அது இன்னும் சீக்கிரம் அது கழட்டி போட முடியாதுங்க. கட்டிட்டே இருக்கணும் தோணும். சரி காலையில சாயந்தரம் கட்டினாலும் கட்டலான்னு தோணும். உங்களுக்கு ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா பெண்களாலதான் தொழில் சிறப்படைகிறது. உங்களோட திருமண புடவை சிகப்பு கலருங்க. சிகப்பு கலர் பட்டு. பட்டு இல்லீங்க. நம்ம பெண்கள் நிறைய சேலை எடுக்கிறதுனால இவங்க நிறைய நெசவு பண்ண முடியுது. இருங்க இருங்க இருங்க. உங்களுக்கு சிறப்பான புடவை எதை வச்சிருக்கீங்க? பெண்கள்னாலே புடவையில பார்த்தா தானே பெண்களே அழகா இருப்பாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ வெளியில பாக்கும்போது யாராவது வீட்டுல இருப்பாங்க பெண்கள், நைட்டி சுடிதார் போட்டு இருக்கும் போது இங்க வாங்க அப்படிவாங்க. அதே ஒரு சாரி கட்டிட்டு, அது கைத்தறி சாரி கட்டிட்டு போகும்போது இங்க வாமான்னு சொல்லி மரியாதையா கூப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச புடவை, உங்களோட பிடிச்ச கலர் அதெல்லாம் என்ன? பிடிச்ச கலர் வந்து வயலட் கலர். வயலட் கலர் வந்து கைத்தறி சாரி தான் நான் ஃபர்ஸ்ட் கட்டினது. அது ஒரு பெருமையா சொல்லிக்கிறேன். எழுந்து நில்லுங்க. நீங்க என்ன ஆச்சு இவ்வளவு தூரம் தெளிவான ஒரு பொண்ணா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. உங்களுக்கு உமா மகேஸ்வரி, நீங்க முதல்ல நெய்த புடவையோட நிறம் என்ன? அது எப்படி இருந்தது? நான் ஃபர்ஸ்ட் வந்து சுடிதார் தான் வியூ பண்ணேன். அப்படியா? நான் பழகினது வந்து ஒயிட் கேரளா சாரீஸ் மாதிரி அந்த சாரி நெய்கிற தறியில வந்து என்னுடைய கைத்தறி நெசவுல பழகினது. நான் முதலா நெசது வந்து சுடிதார் தான், கைத்தறியில செஞ்சு சுடிதார் தான் செஞ்சேன். எங்க தாத்தாக்கு வந்து 80 வருஷம் ஆச்சு. இன்னும் அவர் வந்து கைத்தறி நெசவு தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்து செய்ய வேண்டாம்னு சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. நான் செஞ்சுதான் இல்லை, சும்மா என்னால சும்மா இருக்க முடியாது, எனக்கு இந்த தொழில் தான் பிடிச்சிருக்கு, நான் இதை செய்வேன். இன்னும் அவர் வாரம் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு அந்த தறியில. அவரு இந்த வாய்ப்பு வந்து எங்க நெசவு தொழில் வேற வேற ஏதாவது ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆச்சு, நீ வீட்டுக்கு போப்பா அப்படின்றாங்க. 80 வயசு இளமையா இருக்காங்க. எனக்கு அப்பா கூட இருந்தாருன்னா ஒரு பெரியவர் இருக்காங்க ஃபீலே இருக்காது. எனக்கு இணைய இருக்காருங்கிற ஒரு தோழர். அத பெண்கள் வந்து எவ்வளவு புடவை டிசைனா எடுத்தாலும் திருமணம் வரும்போது அவங்க மோஸ்ட்லி நாட்டம் காட்டுறது வந்து கைத்தறி புடவைகள் தான். அது 30,000 40,000 ஆனாலும் கடைக்கு போனதும் அவங்க முகூர்த்தத்துக்கு கேட்கறது எங்களுக்கு கைத்தறி புடவை கூட தான் கேட்கறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கைத்தறி மேல இருக்கிற ஒரு சென்டிமெண்ட் கூட சொல்லலாம். குவாலிட்டி அதிகம், ரொம்ப வருஷத்துக்கு வச்சுக்கலாம். அவங்க முகூர்த்தத்துக்கு எடுத்து அவங்க குழந்தைங்களுக்கு பேரம்பேத்திகளுக்கு கூட எடுத்து கொடுத்துக்கலாம். அதனால வந்து கைத்தறி புடவைகள் வந்து குவாலிட்டி அதிகமா இருக்கும், சென்டிமெண்ட்டும் அதிகம் அந்த புடவை. மெயின் காரணம் நம்ம விசைத்தறிகள் நெய்யும் போது டைட்டு வந்து அதிகமான டைட்ல வரும்போது உரசி அந்த தேஞ்சு போயிடுது. பாதி வெயிட்டுக்கு அது நீஞ்சு போகுது. ஆனா கைத்தறி இந்த பொண்ணோட பேலன்ஸ் தான் அந்த நெசவு இருக்கும். ஆனா என்னுடைய பேலன்ஸுக்கு நெசவு இருக்கும். இன்னும் அதிகமான வெயிட் பேலன்ஸுக்கு நெசவு இருக்கும். நான் 1975 நெச புடவை இன்னைக்கு மலையாளி பண்ண பொண்ணு பேத்தி டாக்டர் அந்த சேலை எடுத்து காட்டுறாங்க. இன்னும் அந்த சேலை ஆனா கவுண்டிங் 120 கவுண்ட் நான் தயார் பண்ணேன். சரி ஐயா, எனக்கு உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி என்னன்னா, அது எப்படி நெய்றீங்க? அதாவது ஒரு புடவை நெய்யறதுக்கு 18,000 தடவை நீங்க காலை எப்படி பண்ணணும்னு ஒரு இன்ச்சுக்கு வந்து 80 இலை. இப்ப நீங்க உடுத்திருக்கிற சேலை வந்து 96 கவுண்ட் லீட்ஸ் வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து 96 இலை இருக்கும். அந்த 96 அதே அளவு நெசவு நெஞ்சாதான் ஈக்குவல் நெசவு.
இதுல வந்து நாங்க நூலாலை பெருசா கொடுத்துடலாம். சில்க் வந்து 4 பிளேஸ் 6 5 அந்த மாதிரி கூட தயார் பண்ணலாம். இன்னைக்கு 5-4 சேர்த்து கூட போட்டுக்கலாம். இந்த காஞ்சிபுரம் புடவையில அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு என்ன காரணம்னா அது பெரிய அளவுல பண்ணும்போது வெயிட் அதிகமா கொடுக்கும்போது தான் நெசவு நல்லா இருக்கும், துணி நல்லா இருக்கும். மெலிசா இப்ப நாம மெலிசா பண்றோம், ஆனா காஞ்சிபுரம் அப்படி கிடையாது. 1 இன்ச்சுக்கு 80 இடம் நெஞ்சா சரியான நெசவு. அப்போ நீங்க 216 இன்ச்சுக்கு நெய்யும் போது அந்த அளவுக்கு 18,000 முறை கால் மிதிக்கணும், கை இழுக்கணும். இந்த கை ஒவ்வொன்றும் 18,000 முறை. எப்படி திரும்ப சொல்லுங்க. அதாவது ஒரு 1 இன்ச்சுக்கு 80 இடம் நெய்யணும். 80 இடம் நெய்யும் போது 18,000 முறை அடிக்கணும், 18,000 இழுக்கணும், 18,000 முறை கால் மிதிக்கணும். நாடா போய் வருங்க மேடம். இந்த சைடு வளர்ந்து அந்த இதை மாறி மாறும், அந்த இது புனின்னு சொல்லுவாங்க மேடம், மாறி மாறி வரும். பின்ன மாதிரி அப்பதான் அந்த வியூ வருங்க. ஆனா காலும் வேலை செய்யணும், கையும் வேலை செய்யணும். இன்னைக்கு வரைக்கும் கயிறை இழுத்துட்டு நான் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அடிச்சாதான் அது வந்து ஜாயின் ஆயிக்கும். அதுக்கு கால்ல மிதிச்சு இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரே சமயத்துல வந்து 2 கைக்கும் வேலை இருக்கும், காலுக்கும் வேலை இருக்கும், அதே சமயம் கண்ணுக்கும் வேலை இருக்கும். ஏதாவது மிஸ்டேக் வரணும் பாத்துட்டே இருக்கணும். அதே இத்தனை வேலையும் செஞ்சுட்டு அங்க டிவியும் பாத்துட்டு இருக்கோம். அதுதான் எங்களோட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலாகாலம் இன்னைக்கு வரைக்கும் எல்லா துறையும் மாற்றம் வந்திருக்கு. ஆனா நெசவுத்துறை மாத்திரம் தான் ஏறும் இறங்கும் போகும் வரும். அந்த தொழிலே அது மாதிரி, அந்த தொழிலுடைய முறையே அப்படித்தான். ஒண்ணு புனி மேல இருந்திக்கும் வரும், நாடா போகும் வரும். ஆனா சுத்துறது எந்த இடத்துலயுமே கிடையாது. அது பாவம்னா அது கையில சுத்திக்கிறதா. ஆனா நெசவனுடைய முறை வந்து ஏறுறதும் இறங்குறதும் போறதும் வர்றதுதான். அதுதான் நேர்கொண்ட பார்வைன்னு சொல்ற மாதிரி. அது கைத்தறி துணிகளை நம்ம போட்டுக்கும் போது டாக்டர் செலவு கம்மியாகுது, கரண்ட் செலவு கம்மியாகுது, பொல்யூஷன் பிரச்சனை தீருது. இந்த மாதிரி சுற்றுப்புற சுகாதார சூழ்நிலைக்கு இது பண்ணுது. காரணம் என்னன்னு கேக்குறீங்கன்னா, நம்ம கைத்தறி ஆடை போடும்போது உடல் வந்து எந்த இறுக்கம் இல்லாம மன இறுக்கம் இல்லாம நல்லா இருக்கு. மன இறுக்கம் இல்லைன்னா டாக்டர் அதே மாதிரி உங்களுக்கு உப்புசம் இல்லைன்னா ஃபேன் போட வேண்டியது இல்லைங்க, கரண்ட் செலவு கம்மி தானே. கைத்தறி சேலை உருவாகுதுன்னா பக்கத்துல நிம்மதியா தூங்குனாங்க. விஷயத்துல ஒரு சேலை உருவாகுன்னு யாரும் தூங்க முடியாது. இன்னொரு விஷயம் இருக்கு, மொத்தம் 10 வருஷம் அந்த விஷயத்தறியில வேலை செய்யறவங்களுக்கு காது சேவிட் ஆயிடும். அந்த சத்தம் கேட்டு கேட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி திருப்பூர்ல ஒரு குடும்பத்துல ஒருத்தருமே காது கேட்காது. அந்த அளவுக்கு அந்த விசைத்தறியினுடைய சத்தம் வரும். கைத்து நெசவு பண்ணிட்டு இருந்தா குழந்தை தூங்கிடுங்க, சத்தத்திலேயே தூங்கிடுங்க. அதே மாதிரி கூட நான் ஒரு பெரிய இந்திய நெசவாளர்களுக்காக நான் ஒரு என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல வரேன். மொத்தத்துல ஒவ்வொருத்தர் நெசவு கலைஞனும் நான் தான் நெய்கிற சேலை யார் உடுத்துறாங்க, எந்த மாதிரி காரியத்துக்கு போகுது, எங்க விக்குது என்னங்கிற பொருளாதாரத்தை தெரிஞ்சுக்கிட்டா இவங்க போராட கத்துக்குவாங்க. இவங்க போராட பண்ணா எப்படி போராடணும், பொன்னாடை போத்தி போராட வேண்டிய தகுதி நெசவாளிக்கு மாத்திரம் தான் இருக்கு. ஏன்னா கைத்தறி ஆடை நீ யாருக்கு வேணாலும் அந்த கைத்தறி ஆடையை போட்டி பாருங்க, தலை வணங்கி ஏற்றுக்கொள்வார். ஆனா தலை வணங்க வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த கைத்தறி போராடிக்கு தான் இருக்கு. எனக்கு என்ன சந்தோஷம்னா, இந்த நெசவாளர்கள்னு சொல்லி உங்களை கூப்பிட்டா எல்லாரும் பேச்சாளர்களா இருக்கீங்க, சிந்தனையாளர்களா இருக்கீங்க, அதை தாண்டி உழைப்பாளர்களா இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு. வாய்ப்பு அதிகமா நெசவாளர்கள் குறைவு இந்த மாதிரி வாய்ப்பு. ஆனா நான் ஒன்னா சொல்ல வர்றது என்ன விஷயம்னா, தொழிலை மதிச்சு பேசணும். ஆனா நெசவாளியை பார்த்தா கேவலமா நினைக்கிறது, கௌரவமா அவங்களே நினைச்சுக்கிறாங்க. யாருமே கௌரவமா கேவலமா நினைக்க முடியும். தெய்வம் அந்த மாதிரி பார்த்தா சிறப்பான தொழில், அத்தனை தொழிலுமே தெய்வம் தான். இன்னைக்கு துப்புர தொழில் எல்லாமே நாடி போகும், ஆனா அதுக்காக கேவலமா பேசிட முடியாது. அந்த மாதிரி நம்ம தொழில் சிறப்பான இடம்னா என்னைக்கு அதே மாதிரி மேடம். இப்ப அன்னைக்கு அந்த இதுல பேசும்போது கூட சொன்னாங்க, எங்க நெசவு இப்படி ஆயிருச்சு, நெசவு தொழிலே சரியில்லை, எங்க வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு. ஆனா இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு நெசவாளி மாறலாங்கிறதா ரீசன் மேடம். பாத்தீங்கன்னா ஒரு சவர தொழிலாளி வந்துங்க பார்பர் பியூட்டி பார்லர் மாறிட்டாங்க, ஒரு சமையல்காரர் வந்து கேட்டரிங்கா மாறிட்டாங்க. ஆனா ஒரு நெசவாளி மட்டும் நெசவாளியாவே இருக்காங்க. அவன் என்னைக்கு நெசவு கலைஞனா மாறுறானோ அன்னைக்கு அவன் வாழ்க்கையை முன்னேறிடுங்க. அந்த மாற்றத்துக்கு வரணும், அதற்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா இன்னும் 5 வருடங்கள்ல அந்த மாதிரி உங்களை மாதிரியான புதுமை சிந்தனை உள்ள இளைஞர்கள் இவங்க 2 பேரு, அந்த பொண்ணு, அவங்க எல்லாருமே அற்புதமான ஒரு கலை. நான் நெசவு தான் நெய்றேன் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட சொல்லக்கூடாது. பொண்ணு பேசும்போது பத்தி தெரியாது, ஆனா இருந்தாலும் இப்ப இங்க வந்து பேசும்போது கைத்தறி பத்தி எவ்வளவு அழகா நாம கூட பேச முடியல. அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னு சொன்னா அதனுடைய மகத்துவம் தெரிஞ்சிடும். அந்த தன்னம்பிக்கை வரணும். தன்னம்பிக்கை வரும்போது அவன் வாழ்க்கை ஆட்டம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மாத்திரமே 85 லட்சம் மாணவர்கள் நீ படிச்சுட்டு வேலை இல்லாம பதிவு பண்ணிட்டு இருக்காங்களான்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. ஆனா எங்கேயாவது ஒரு சுய தொழில் பண்றவங்க, ஒரு பார்பார் ஆகட்டும், ஒரு கிராமத்துல ஆசாரி ஆகட்டும், நாங்கள் ஆகட்டும், சும்மா இருக்கிறோமான்னு பாருங்க.
எனக்கு ஒரு பயம் எல்லாம் என்னன்னா எங்கே இந்த 85 லட்சம் மாணவர்களும் நெசவு தொழிலுக்கு வந்துருவாங்களோ போட்டியே இல்ல. இது எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வர முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா இது 5ல வளையணும், 50ல வளைய முடியாது. அதனால தொழில் செய்யறவங்களால அவ்வளவு சீக்கிரத்துல வந்ததுல இறங்கி சாதிக்க முடியாது. இப்ப புதுசா டிஃபரெண்ட் ஃபீல்ட்ல இருந்து ஒருத்தவங்க வந்து இந்த தொழிலை கத்துக்கணுங்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். அதனால வந்து ஒவ்வொரு நெசவாளியும் தன்னோட குழந்தைகளுக்கு கண்டிப்பா இந்த நெசவு தொழிலை கத்து கொடுத்தாலே போதும் இந்த தொழில் பயங்கரமா முன்னேறிடும். நிச்சயமா இப்ப முன்னேற்றம் தான் இருக்கு, அது பின்னோக்கி போகல. இன்னும் நிறைய முன்னேற்றம் வர எல்லாருக்கும் வாங்குற அந்த சக்தியும் ஜாஸ்தியாகும். வானளாவிய கட்டடம் எங்க அங்க தறிய நிறுவி சொந்த தறியில் நெய்து தருவம் தான் வியாபாரம் பண்றது, ஓட்டி தருவம் வியாபாரம் பண்றது கிடையாது. இன்னைக்கும் நெசவு தொழிலுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டா, மகாபாரதம் முதல் சிலப்பதிகாரை வரை நெசவு தொழில் இல்லைன்னு சொன்னா அது கதைகளே கிடையாது. உண்மையா அதுதான். ஆனா இன்னைக்கு வேட்டிக்கு தர சொல்றாங்கன்னு சொல்றாங்க, பேசுறாங்களே தவிர ஆனா மகாத்மா காந்தி வந்தா வேட்டியோட வருவாரா பேண்டோட வருவாராங்கிறது எனக்கு தெரியாம போன மிகப்பெரிய வருத்தம். இல்ல நம்ம பாரம்பரியம் எதுங்கிறது மறந்து போன ஒரு விஷயம். இன்னும் முதியோர் இல்லத்துல இருக்கிற குழந்தைகள் பூராவே படிச்சவங்களோட அம்மா அப்பா தான் முதியோர் இருக்க. எந்த நெசவாளிகளோட குடும்பத்திலையும் அவனுடைய தாய் தந்தைகள் கூட முதியோர் விட்டதா சரித்திரமே கிடையாது, இருக்கவும் வாய்ப்பே இல்லைங்க. நீங்க தான் நூலுக்கே பசையோட கஞ்சி போடுறீங்களே, மனிதர்களோட வயிற்றுக்கு நீங்க கஞ்சி போடாம இருப்பீங்க. ரொம்ப பெருமை. நிச்சயமா. சரி, இது எல்லாமே ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த ஆடி மாதம் வந்தாலே நம்ம தள்ளுபடின்னு ஒரு பெரிய காய்ச்சல் வந்துருது இல்ல நம்ம சமூகத்துக்கு. அது எவ்வளவு உங்கள்கிட்ட தான் நேரடியா கேட்க முடியும். அது எவ்வளவு தூரம் உண்மை இல்ல, எவ்வளவு தூரம் பொய் இல்ல, எவ்வளவு தூரம் அதுல ஏமாற்று சமாச்சாரம் இருக்கு இல்ல, நிஜமான ஒரு தள்ளுபடி தானா, இந்த மாதிரியான ஒரு மாயை தேவையா? நீங்க சொன்ன வார்த்தையிலே அர்த்தம் வந்துருச்சு. தனபாணி நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்ன அனைத்துமே இருக்குங்க மேடம். அனைத்துமே இருக்கா? அனைத்துமே இருக்கு. நீங்க சொன்னது எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அனைத்துமே இருக்கு. பொதுமக்களின் சார்பில் தள்ளுபடியும் இருக்கு, அதே மாதிரி அந்த ஏமாற்றுறதும் இருக்கு, ஒரு மாயையும் இருக்கு, அனைத்துமே இருக்கு. அனைத்துமே இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா? அதாவது வந்து இந்த மத்த டைம்ல ஓடா சேலைகள் எல்லாம் விக்கிறாங்க நான் நினைக்கிறேன். அது அப்படியே விற்கினாலும் அவங்க வந்து நஷ்டத்துக்கு விற்க போறது கிடையாது. இப்போ மத்த டைம்ல வித்தா சாரி 4000 ரூபாய்க்கு அந்த சாரி விற்கிறோம்னா அந்த சாரி 3000 ரூபாய் விற்பாங்க, ஒரு 1000 ரூபாய் கம்மியா விற்பாங்க, அவ்வளவுதாங்க. மத்தபடி அவங்க ஏமாத்துறவங்க சொல்ல முடியாது, நம்ம ஏமாந்து வாங்கல, நமக்கு ஒரு 1000 ரூபாய் கம்மியா கிடைக்குங்க. அது நல்ல சாரியா தான் இருக்கும், அது நல்ல சரியா தான் இருக்கும். நம்ம அந்த விக்கல அப்படிங்கறதுக்காக அந்த சாரி நமக்கு ஒரு 1000 ரூபாய் கம்மி தருவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரியான நூதன திருட்டுங்க. என்ன தெரியுங்களா, ஆடி தள்ளுபடின்னு போடுறாங்க. அது பாருங்க, இது வயசா போடுவாங்க, விலை வயசா போட்டுருப்பாங்க பாத்தீங்களா. 10%, 20%, 30%, 50%. 10% இருக்கிறது ஓரளவுக்கு ஸ்டாக், 20% இருக்கிறது ஓரளவுக்கு ஸ்டாக், 50%ங்கிறது ரொம்ப அது நம்ம கொஞ்சம் மக்கள் வாங்கும் போது அது ஏன் போய் வாங்கணும்? எந்த பொருள் எப்ப வாங்கினாலும் தள்ளுபடி இல்லாம வாங்கினா போதும். நல்ல பொருளுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலயும் தள்ளுபடி போடவே மாட்டாங்க இல்லைங்களா, தள்ளுபடி போடவே மாட்டாங்க. திருப்பி நம்ம தான் வேக்கானமா போய் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து வாங்கிக்கணும். நம்ம தான் போய் பார்த்து இல்ல விழிப்புணர்வு அழகான வார்த்தை போய் வாங்கிக்கணும். அந்த மாதிரி போய் பார்த்து வாங்கணும். அப்புறம் திருப்பி பாத்தீங்கன்னா நீங்க மற்ற டைம்ல சுடிதார் போய் எடுத்தீங்கன்னா 200 ரூபா தான் இருக்கு. நீங்க ஆடி தள்ளுபடியில போய் எடுத்தீங்கன்னா 250 ரூபா இருக்கும். அவன் ஒன்னும் கடைக்கார வந்துட்டு நம்ம நஷ்டத்துக்கு கொடுக்கறது இல்ல, லாபத்துக்கு தான் கொடுக்கறான், நமக்கு அது தெரியறது இல்ல. PSR Silks. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட PSR Silks, நூறடி ரோட், கோவை. PSR Silks. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட PSR Silks, நூறடி ரோட், கோவை. அதாவது ஒரு புடவைக்கோ இல்ல துணிக்கோ வந்து தள்ளுபடிங்கிறது வந்து
அதை நெஞ்சவங்கள அது நெய்ய சொல்றவங்களை வந்து அவமானப்படுத்துற மாதிரி. ஏன்னா அவங்க செய்யறத வந்து ஒரு மதிப்பு கொடுத்து அவங்க துணி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வாங்கி அவங்க கிட்ட இருந்து கம்மி விலைக்கு வாங்கி நம்ம அதிகமா ஃபிக்ஸட் பண்ணிட்டு மறுபடியும் குறைக்கிற மாதிரி அது பண்றாங்க. ஆக மொத்தத்தில் அங்க வந்து ஸ்டாக் அதிகமா இருக்குங்கிறது மட்டும்தான் உண்மை. அதை வந்து குறைச்சு கொடுக்காம அதே விலைக்கே கொடுத்துடலாம். அதே ஆடி மாசம் ஏன் ஆவணி மாசம்னு போடலாமே. ஆடி மாசம் அப்படின்னா அந்த ரேட் அந்த காத்து அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். காலநிலை அந்த இடத்துல வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு கடையில் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, ஆடி மாசத்துல வந்து நிறைய கிளாத் எங்க இதுல வந்து தள்ளுபடியில கொடுக்குறோம், காத்து காலம் ரொம்ப அதிகமா இருக்கும், ஸோ வீட்டுல காய போடும் போது நிறைய துணி மிஸ் ஆயிரும், நீங்க ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 4-5 ட்ரெஸ்ஸா வாங்கிட்டீங்கன்னா மிஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கடை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. அது பேரை சொல்ல நான் விரும்பல. அதுல இருந்து தான் நம்ம இந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சோம். சோ அது வந்து நம்மளுக்கு ஒரு பாரம்பரியமான விஷயமே கிடையாது. அவங்களோட லாபத்துக்காக வியாபாரிகள் நம்ம மனசுல அப்படி ஒரு மூளை செலவை செய்துட்டாங்கிறது உண்மை இல்ல? நீங்க சொல்லுங்க உங்களோட அனுபவத்துல இது எவ்வளவு தூரம்? நம்ம ஆடி தள்ளுபடிங்கிறது வந்து ஆடிங்கிறத வந்து மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம். விவசாயத்துக்காக மாசம் அது எந்த விசேஷமும் பண்ணாம விவசாயம் பண்ண சொன்னதுதான் அந்த அடுத்த வருஷம் சாப்பாடு. அற்புதம். நீங்க 2 பேரும் நெய்றீங்க, அந்த புடவையை கொண்டு போய் அவங்க தள்ளுபடின்னு வைக்கும்போது எப்படி ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். என்ன கேட்டா ஆடி தள்ளுபடிங்கிறது ஒரு பொய் தள்ளுபடி. யாருமே வந்து ஒரு 1000 ரூபாய் புடவையை நமக்கு 500 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு கண்டிப்பா கொடுத்துட மாட்டாங்க. நம்ம வந்து அது 50% 25% அவங்க வந்து சேல் போடும்போது கண்டிப்பா அதோட விலை குறைச்சலா இருக்காது. அவங்க 50% வந்து அதிகமா வச்சுதான் வித்திருப்பாங்களே தவிர கம்மியா வித்திருக்க மாட்டாங்க. நம்ம மனசுல இருக்கிற மாயினால நம்ம வந்து அதை கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டோன்ற ஒரு சந்தோஷத்துல நம்ம அந்த புடவையை நான் தெரியாம வாங்கிடுவோம். விஷயம் கூட இருக்கு மேடம். அதாவது முழுமையாக அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த நீங்க வந்து ஒரு விற்பனையாளர், உங்கள்கிட்ட தான் நிறைய நீங்க நிஜமாவே தள்ளுபடி பண்ணி தான் கொடுக்குறீங்களா? அதுல நாங்க தயங்குறீங்க. தயாரிப்பு இருக்கிறதுனால நான் ஆடி தள்ளுபடி போடுறது இல்லைங்க. இருந்தாலும் அதுல என்ன ரீசன் சொல்ல வரேங்க, ஆடி மாதங்கிறப்ப பொதுவாகவே வந்து எல்லாமே டல்லா இருக்குங்க, வியாபாரம் சுத்தமாவே இருக்காது. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விசேஷம் இல்லாதனால நெசவாளிகள் எல்லாரும் நெய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் ஓவர் ப்ரொடக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். நம்மளால இங்க வாங்கவும் முடியாது, அதை அழிச்சு கொடுக்கவும் முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவோம், நீங்க ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டாம், நிறுத்தி வைங்க. அவங்களே தொழில் நிக்க வைப்போம். சோ அந்த நாங்க என்ன பண்ணுவோம்னா, சரி இந்த அளவுக்கு தள்ளுபடி பண்ணி கொடுத்தா தள்ளுபடி நிஜமாவே பண்றீங்க சொல்றேன், தள்ளுபடி பண்ணி கொடுத்தா இந்த ப்ராடக்ட் எல்லாம் போயும் இல்லையா, அந்த இதை சரிப்படுத்துறதுக்காக சரி நாங்க எப்பவும் பண்றோம், ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றோம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் பண்ணது. அன்னைக்கு காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, சொல்றேன் பாருங்க, அந்த நேரங்கள்ல வந்து நாங்க நெசவாளிகளையும் கேட்டுவோம், நீங்க கூலி 50 ரூபாய் கம்மி வரும், நீங்க கம்மியா கொடுப்பாங்களா அந்த டைம்ல? நீங்க 50 ரூபாய் சொல்றேன் மேடம், நீங்க 50 ரூபாய் கம்மியா பண்ணிக்கீங்க, நல்லா இருக்கு நீங்க பண்ணிக்கீங்க அப்படிம்பாங்க. அவங்களும் பண்ணுவாங்க. தயாரிப்பாளர்கள் வந்து எங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, நீங்க இருக்கிற இது நீங்க 5% டிஸ்கவுண்ட் பண்ணி தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு எங்க கிட்டையும் கேட்பாங்க. நாங்களும் 5% டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுப்போம். அவங்களும் வந்து அந்த வர மினிமம் ப்ராஃபிட்ல இருந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுப்போம். இது நடைமுறை உண்மை. தள்ளுபடிங்கிறது வந்து ஒரு 95% ஏமாத்து வேலை தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பெரும்பாலும் கடையில போய் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுடிதார் எடுக்கிறீங்க வைங்களா, டாப் பார்ப்பீங்க, டாப் நல்லா அட்ராக்டிவா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, டாப் போட்டு பார்ப்பீங்க, நல்லா இருக்கு, எடுத்துட்டு வந்துருவோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா தெரியும் பேண்ட் கொஞ்சம் வேற கலரா இருக்கும். நானே இந்த மாதிரி நிறைய விஷயத்துல ஏமாந்துருக்கேன். ஒண்ணு பேண்ட் சேமா இருந்ததுன்னா ஷால் வந்து பாத்தீங்கன்னா ஷேடு வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சாரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மைனூட் மிஸ்டேக் நிறைய இருக்கும். நெசவாளர் நாங்க நெசவு செய்யறோம், அதுல வர தவறுகள் வந்து எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியான புடவைகளை நெய்யறோம், ஆனா வந்து முழுக்க வந்து தவறு இல்லாம நெய்யணும் அப்படின்னு நாங்க நினைப்போம். ஆனா எங்க அறிவுக்கு மீறி ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகும் அந்த புடவைகளையும். அந்த புடவைகள் வந்து ஆடி தள்ளுபடியில தள்ளுபடி மாதிரி வச்சு அவங்க சேல் பண்ணி, இது வந்து நெசவாளர்களுக்கு ஒரு பெனிஃபிட்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி விஷயத்துல. நீங்க நெய்த புடவை ஏதாவது இருக்கா? இருக்கு, காமிங்க. இது வந்து பட்டா கோயம்புத்தூர் காட்டன். கோரால வந்து காட்டன் போட்டு நெய்யற சாரி இது. இதுதான் புவிசா சொத்து வகை. அதாவது சில்க்லயே வந்து வார்ப் பேஸ்ட் சில்க்குங்க, வெஃப்ட் வந்து காட்டன்ங்க. மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சாரி போட்டுருக்காங்க தமிழ்நாட்டுல. என்ன புவிசா சொத்துரிமை, புவிசார் இந்த புடவைக்கு தான். ஏதோ கோயம்புத்தூர் காட்டன் சொல்லி, கோரா காட்டன் சொல்லி, இதுக்கு தான் புவிசா சொத்துரிமை கிடைச்சிருக்கு, காப்பிரைட் கிடைச்சிருக்கு. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். வச்சுக்காமீங்க உங்க மேல, நீங்க அழகா இருக்கு. அவங்க கட்டிருக்க பட்டு சாரியோட சூப்பரா இருக்கு. எனக்கு கை தெரியாடை, அது விஷயம் தெரியுங்க. ரொம்ப சந்தோஷமா.
சரி ஐயா, உங்களுக்கு இதுவரைக்கும் நிறைய விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கும், நீங்களும் நிறைய பேருக்கு விருது கொடுத்திருப்பீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பேசினதுல யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க விருது கொடுங்க. அதாவது கைத்தறியை பத்தி தெரியாத பொண்ணு இந்த அளவுக்கு பேசுறது, கைத்தறி நெசவு தொழிலுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவம், மரியாதை. ரொம்ப சந்தோஷம். ஆமா. சாவுக்கட்டுப்பாளையம்ங்கிறது மிகப்பெரிய நெசவாளர்கள் இருக்கிற ஊரு. அந்த ஊர்ல வந்து நெசவு தொழிலை பத்தி மிகப்பெரிய அளவுல கௌரவமா பேசக்கூடிய அளவுக்கு நம்ம பொண்ணை உருவாக்கி இருக்கோம். நேயர்களே, ஒரு அற்புதமான காற்று சிம்மாசனம் தங்களின் கைகளுக்கு ஒரு புனிதமான தொழிலை செய்ய வைத்திருக்கின்ற இந்த நெசவாளர்களை இன்றைக்கு நாம் சந்தித்தோம். அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய தொழிலின் நேர்மை, அவர்களுடைய கனவுகள், கற்பனைகள், லட்சியங்கள் எல்லாவற்றையுமே சொன்னார்கள். இதை போன்ற உழைப்பாளிகளை மீண்டும் மீண்டும் காற்று சிம்மாசனம் கௌரவப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பது நிச்சயமான உண்மை. இது காற்று சிம்மாசனம், மக்கள் சிம்மாசனம், கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.